கரூர்ல நடந்த தமிழக வெற்றி கழக கூட்டத்தில் 41 பேர் பலியான துயர சம்பவம் தமிழகத்தையே துயரத்தில் ஆழ்த்தி இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது மதுரை ஹைகோர்ட்ல ஏராளமான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் தன்னோட மனுவில் தாவேகா கூட்டத்திற்கு 10,000 பேருக்கு மட்டுமே அனுமதி இருந்த நிலையில குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் அனுமதியை மீறி கூடியதுனால தான் இந்த விபத்து நிகழ்ந்ததா கூறியிருக்காரு. மேலும் அலட்சியம் மற்றும் தவறான நிர்வாகமே உயிரிழப்பிற்கு காரணம் என்றும் தாவேகா கட்சியோட அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும்னு உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும்னு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும்னு கோரியிருக்காரு. அதே போல சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர் முருகேசனும் தனி மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அதுல கரூர் துயரத்திற்கு நடிகர் விஜய் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே காரணம் என்றும் இவர்களுக்கு எதிராக உரிய சட்டப்பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும்னு வலியுறுத்தியிருக்காரு. இது குறித்து மேலும் பல மனுக்கள் தாக்கல் செய்ய உள்ளதா தகவல்கள் வெளியாகி இருக்க நிலையில இந்த மனுக்கள் இன்று பிற்பகல் விசாரணைக்கு எடுக்கப்படும் என நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது போன்ற சட்ட ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள ஐகான் லீகலுடன் இணைந்திருங்கள்.